Okay, so chapter 9. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா applying image to a surface, okay, attach line, creating a wall using line, boolean, okay, quick slice, fix doors and windows, ஓகேவா. ஸோ நம்ம பண்ண மாடலுக்கு நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீன்ஸ் எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு போட்டு, ஓகே, ஸோ அதில் லைன் மூலியமா ஒரு வால் கிரியேட் பண்ணி, ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கிற வால்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி பூலியன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி, ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸை ஃபிக்ஸ் பண்ணி, ஓகேவா. ஸோ நம்ம ஒரு இன்டீரியர் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ நம்ம இப்போ 3ds மேக்ஸ்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செட்டப் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கோ டு கஸ்டமைஸ் அந்த மெனுஸ்குள்ளே போங்க. அதில் யூனிட் செட்டப் இருக்கும். யூனிட் செட்டப்பில் யுவர் ஸ்டாண்டர்ட் போட்டு யூ ஜஸ்ட் கோ ஃபார் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் அண்ட் ஆல்சோ ஃபீட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே ஹியர், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு கிரியேட் அ பிளேன். ஓகே, ஸோ பிளேன் கிரியேட் பண்ணுறேன். ஒரு பிளேன் I want the length and width to be 64. Okay, so நான் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 64x64 ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் கோயிங் டு அப்ளை இமேஜ் ஃபார் திஸ். சரியா, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த கிரிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ டு ஸ்னாப்பிங் டூல். ஓகே, ஸ்னாப்பிங் டாகிளில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹோம் கிரிட்ல போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ கிரிட் டு ஒரு 30 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ கொடுத்தீங்கன்னா யூ சி தட் இட் கெட்ஸ் கிரியேட்டட். ஸோ ஐ கோ வித் 40. ஓகே, திஸ் வில் பி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிரிட் வந்து கிரியேட் ஆயிருக்கும் 40 டைம்ஸ். ஓகே, 40 ஃபீட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சரியா, ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு இமேஜை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளான், ஓகே, ஸோ இன்டீரியருக்கான பிளான் வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். சரியா, ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸை பற்றி டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிக்கலாம். சரியா, ஸோ இப்போ மெட்டீரியல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லைப்ரரி வந்துடும் இங்கே. சரியா, ஸோ இந்த மெட்டீரியல் எடிட்டர்ல வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா யூ சி லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூ ஹேவ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் லைன்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ அந்த ஸ்டாண்டர்டை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு இமேஜை வந்து நான் இதுக்குள்ள கொண்டு வந்து போட போறேன். சரியா, ஸோ இமேஜ் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ பிட் மேப்பை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணோடனே இட் கோஸ் அண்ட் ஓப்பன்ஸ் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ நீங்க எங்க இமேஜ் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த இமேஜை வந்து உங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். சரியா, ஸோ அதுல நீங்க எந்த பாத்துல இருக்கோ ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 3ds மேக்ஸ்ல what I'm going to do scene asset. ஓகே, ஸோ இதுல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து எடுக்கிறேன். சரியா, scene assetல இருந்து எடுக்கிறேன். ஸோ இது இன்டீரியர் பிளான். ஓகே, ஸோ கிளிக் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து இந்த மெட்டீரியலுக்கு நான் லிங்க் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி டெஃப்யூஸ் கலரில் கொண்டு போனீங்கன்னா யூ சி தட் ஃப்ளோரன்சன் கலர் இருக்கும். ஸோ அதில் விட்டுருங்க. ஸோ தட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இந்த மெட்டீரியலுக்கு உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு. சரியா, ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு அப்ளை திஸ் மெட்டீரியல் ஃபார் இந்த சர்ஃபேஸ்க்கு. சரியா, இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போய் இங்க விட்டுறேன். பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஆஷ் கலரா மாறிடுச்சு. பட் ஆனா என்னோட இமேஜ் வந்து இங்க தெரியல. சரியா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட பேராமீட்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ அதோட எடிட்டிங் பார்ட் வரும். ஸோ எல்லாமே நீங்க இங்க மாத்திக்கலாம். சரியா, ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்றேன். ஸோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலுக்கும் தனியா உங்களுக்கு ஒரு எடிட்டர் இருக்கும். ஸோ அந்த எடிட்டர்ல போயிட்டு நீங்க மெட்டீரியல் பத்தி ஏதாவது பேராமீட்டர்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் எடிட் இட். சரியா, ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐ வாண்ட் டு வியூ மெட்டீரியல் இன், நான் என்ன மேப் கொடுத்துருக்கணும் அது வந்து எனக்கு வந்து வியூ போர்ட்ல தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மெனுஸ் கீழே யூ வில் ஹேவ் சம்திங் கால் ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போர்ட். கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூ சி தட் there is nothing happen here. சரியா, ஸோ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு அப்ளை யூவி டெக்ஸ்சர் யூவி மேப் ஃபார் திஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபையர்ல போயிட்டு யூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூவிடபிள்யூ மேப் அப்படின்னு வரும். சரியா, ஸோ அதுல ஐம் கோயிங் டு அப்ளை யூவிடபிள்யூ மேப் ஃபார் த சர்ஃபேஸ். சரியா, ஸோ அதுல ரியல் வேர்ல்டு அப்படின்றத எடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த பிளான் ஆஃப் த திங். ஓகே, ஸோ இந்த பிளானை தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரியா, ஸோ இந்த பிளானை வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்றதுக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ, ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட்
ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ பிளானை வந்து நம்ம இது ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் கோ டு யோர் மெட்டீரியல். ஓகே, ஸோ மினிமைஸ் பண்ணது நான் ஓப்பன் பண்றேன். சரியா? ஸோ இது வந்து நான் ஆல்ஃபா சேனல்ல ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இந்த பிட் மேப்பை டபுள் கிளிக் பண்றேன். ஸோ பிட் மேப்பை டபுள் கிளிக் பண்ணோடனே இதோட இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா, சாரி, அதோட எடிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அன் ஆப்ஷன் கால் ஆல்ஃபா. ஓகே, ஸோ ஆல்ஃபா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ மல்டிப்ளை ஆல்ஃபாவை எடுத்துறேன். ஓகே, ரிமூவ் பண்ணோடனே இங்க பாத்தீங்கன்னா யூ see that you have a black color. Okay, so I can just go for use gray or RGB. Okay, so இதுல you can just give none or RGB intensity. Okay, so easy-ஆ நீங்க change out பண்ணிக்கலாம். சரியா? So ரொம்ப simple. You can use this and you can use alpha channel here. சரியா? It's ரொம்ப simple. And also இத இந்த bitmap கொண்டு போய் opacity link பண்ணிட்டீங்க அப்படின்னா you see that it is opaque here. சரியா? ரொம்ப சிம்பிளா you have created this. சரியா? So பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? It's very simple. So இப்போ just இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வச்சு ஒர்க் பண்ண போறேன். சரியா? இது நான் இப்போ மூவ் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ ஹாவ் இட் திஸ் வே. ஓகே, ஸோ கரெக்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு கிரிட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஆர் எல்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போ டாப் வியூக்கு போகிறேன். சரியா? டாப் வியூக்கு போனீங்கன்னா யூ see nothing here. ஓகே, ஸோ இப்போ F3 ப்ரெஸ் பண்ணுறேன். and also you get this part. Okay, so நம்ம இப்போ கிரியேட் பண்ணும்போது ஒரு வாட்டியும் இது மேல தான் ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்க இதை செலக்ட் பண்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ நான் இப்போ ஏதாவது இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னா இதுவும் செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஐம் கோயிங் டு ஃப்ரீஸ் திஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆஷ் கலர்ல மாறிடும். ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஃப்ரீ செலெக்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா யூ see that இது வந்து உங்களுக்கு ஆஷ் கலர்ல மாறிச்சு. அப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். அன்ஃப்ரீஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இதோட ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ரைட் கிளிக், கோ டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த பை ஆப்ஜெக்ட். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஃப்ரோசன் இன் கிரே அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துடுறேன். அண்ட் ஆல்சோ இங்கே கூட நீங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் ஆகும்போது கிரேவா இல்லாம ஸோ ஜஸ்ட் ஃப்ரீஸ் மட்டும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே வந்து வராது. சரியா? ஸோ ஜஸ்ட் கிவ் ஓகே ஹியர். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா நான் எதை செலக்ட் பண்ண முடியாது. சரியா? ஓகே, now what I'm going to do, I'm going to create the lines. Okay, so border வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் கோ டு யோர் ஷேப்ஸ். ஓகே, ஷேப்ஸ்ல நான் இப்போ லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்னாப் பண்றேன். சரியா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது கரெக்டா ஸ்னாப் பண்ணி ஐம் கோயிங் டு கிரியேட் தி வால். ஓகே, ஸோ ஸ்னாப் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்னாப் ஆகும், கிரிட் ஸ்னாப். ஓகே, ஸோ இங்க இருந்து ஓகே, ஸோ இங்க ட்ராக் பண்றேன். ஸோ இப்போ நான் கீழே போனோம். ரைட், மிடில் மவுஸ் பிடிச்சு ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் இட் டவுன் ஹியர். ஸோ கரெக்டா ஐ கேன் ஜஸ்ட் கோ டில் ஹியர். ஓகே, கிளிக் பண்ணிட்டு தென் கோ ஹியர். ஓகே, ஸோ இந்த கார்னர் போய் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கம் தேர். ஓகே, ஸோ இந்த கார்னர்ல நான் திருப்பி கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிடும். சரியா? ஸோ கிவ் க்ளோஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ரெக்டாங்கிள் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த க்ளாசட் பார்ட்டுக்கும் இங்க ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஈஸியா நான் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னர் வால். ஓகே, ஸோ இன்னருக்கு நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிளிக் ஆன் திஸ் அண்ட் பிரிங் இட் டவுன் ஹியர். ஓகே, ஸோ கீழே வந்து நான் மூவ் பண்றது வந்து மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் மிடில் மவுஸ். ஓகே, ஸோ கரெக்டா இங்க வந்துட்டு ஸோ கரெக்டா அந்த அவுட் வால் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் செக் இட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர். சரியா? ஸோ கிளிக் கிளிக் அண்ட் கிளிக் ஹியர். ஸோ இங்க வரைக்கும் கொடுத்துட்டு தென் கோயிங் டில் ஹியர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபீட். ஓகே, ஸோ வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஐ ஹாவ் டிசைன் திஸ். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ திஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்னாப் எடுத்துறேன். ஸோ இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போறேன். ஸோ பாத்தீங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸை வந்து நான் வந்து ஒரே லைனா மாத்த போறேன். சரியா? ஸோ அதை எப்படி மாத்துறது அப்படின்னா வி ஹாவ் டு மேக் திஸ் லைன் இன்டு அ ஸ்ப்ளைன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன்ல உங்களுக்கு இருக்கணும். சரியா?
ஸோ ஸ்ப்ளைன்ல இருந்தால் தான் ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும். இப்போ இந்த அவுட்டர் லைன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இன்னர் லைன் எடுத்துக்கலாம். சரியா, இது வந்து ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன்ல இருக்காது. சரியா, ஸோ இப்போ அவுட் லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா, அவுட்டர் லைன் மட்டும் எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். சரியா, ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு அட்டாச். ஓகே, ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா யூ சி அட்டாச் தேர். ஸோ அட்டாச் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த லைன் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், அட்டாச் ஆகும். ஸோ எல்லா லைனுமே ஒரே ஸ்ப்ளைனாக மாற்றிடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த அட்டாச்சை வந்து எல்லா லைனுமே ஒரே லைனா மாற்ற முடியும், ஒரே ஸ்ப்ளைனா மாத்திக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா லைன் வைஸ் பாத்தீங்கன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ஒரே லைனா மாத்தினதுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு எக்ஸ்ட்ரூட் திஸ். சரியா, ஓகே, ஸோ இதுக்கு நான் மாடிஃபயருக்கு போறேன். சரியா, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு மாடிஃபயர், ப்ரெஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் இருக்கும். சரியா, ஸோ எக்ஸ்ட்ரூட் வந்து 12 ஃபீட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு ஐ ஹேவ் extruded this wall. சரியா, so ரொம்ப சிம்பிள் and also easy to work on. சரியா, so இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணோடனே வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஃபீட்டுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரியா, so அதுக்கப்புறம் what I'm going to do, I'm going to convert this into editable poly. ஏன்னா கொலாப்ஸ் பண்ண போறேன். சரியா, இதை வந்து பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா, ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ண போறேன். பேக் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி you can just go to collapse all. அப்படி இல்லை அப்படின்னா இதுல ரைட் கிளிக் பண்ணி convert to editable poly அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேக் ஆயிடும். சரியா, ஸோ அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு சேவ் திஸ் அவுட். எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு ஷேப்ஸ் ஏதாவது மாற்றணும், இல்லாட்டி ஏதாவது மாடிஃபை பண்ணும், இது 12 ஃபீட் வேணாம், 15 ஃபீட் வேணும், இல்லாட்டி 10 ஃபீட் வேணும் அப்படின்னும் போது மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இது இருந்ததுன்னா ஈஸியா நீங்க மாடிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால I'm going to save this. Okay, so save as, okay, so save as wall, okay, using line அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா, so அதுக்கப்புறம் I'm going to convert this. Right click, convert to editable poly. ஓகேவா, so editable poly பண்ணதுக்கு அப்புறம் you see that nothing has changed but you have all the subdivisions here. சரியா, so இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா, மாடிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா we have something here. ஓகே, ஸோ இங்க விண்டோஸ்க்காக நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்க்காக நம்ம ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம். சரியா, ஸோ இந்த விண்டோ ஸ்பேஸ் வந்து இதுல வந்து நான் பூலியன் வச்சு தான் கட் பண்ண போறேன். சரியா, ஸோ அந்த பூலியன் வச்சு கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு வந்து கரெக்டா பூலியன் ஆகாது, எண்ட் அப் வித் பேட் ரிசல்ட். சில இது வந்து பூலியன் பண்ணியும் ஒண்ணுமே ரிசல்ட் இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு கர்வ்ஸ் மட்டும் அது மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இதுல வந்து நம்ம இப்போ குயிக் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி நம்ம we are going to cut it. சரியா, ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். யூ சி சம்திங் ஹேப்பன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நான் பாலி போறேன். ஸோ இப்போ பாலியை செலக்ட் பண்றேங்க. ஓகே, so just go for the polygon. okay, so பாத்தீங்கன்னா இந்த polygonல ஒன்னொன்னு செப்பரேட் பாலியா கிளீனா இருக்கு, ரைட்? பட் இஃப் ஐ கிளிக் ஆன் த டாப் யூ see that இது எல்லாமே ஒரே பாலியா இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பாலி இருந்தது அப்படின்னா நம்ம மாடல் பண்ணும்போது கண்டிப்பா தேர் will be a problem. okay, so அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக what I'm going to do, I'm just going to cut this into quadrilaterals. okay, so ஒரு ஃபேஸ்க்கும் you have 4 edges இருக்கணும். சரியா, so 4 quadrilateral joints இருக்கணும். சரியா, so அந்த joints இருந்தாதான் you see that it's a good polygon. சரியா, so அதுக்கு what I'm going to do, go to the edge part. okay, so உங்களுடைய ரிப்பன்ல மாடலிங்ல எடிட் இருக்கும். ஸோ அதுல கட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ கட் அப்படின்றத எடுத்துட்டு I'm just going to cut this one. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க கரெக்டா அந்த பாயிண்ட் வரும்போது ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ டு திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்குள்ள வரேன். சரியா, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் பாயிண்ட். ஓகே, அண்ட் கரெக்டா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா I just started here. okay, just go from here. okay, just கரெக்டா கிளிக் பண்ணிட்டு just put it here. சரியா, ஸோ ரைட் கிளிக் அண்ட் கம் பேக் டு திஸ் கார்னர். ஓகே, மிடில் மவுஸ் பிடிச்சி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரைட் கிளிக். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கோ ஹியர், ஹியர் டு ஹியர். ஓகே, ரைட் கிளிக், ஹியர்
to here. Okay, right click, இங்க இருந்து okay, so இங்க வரைக்கும் கொடுத்துக்கலாம், right click, and இங்க இருந்து and also இங்க right click. Okay, go to this, click here to here, right click, and also இங்க இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேலயும் பண்ணனும் and also கீழயும் பண்ணனும். சரியா? So make sure that இப்போ நான் மேல முடிச்சிறேன், அதுக்கு அப்புறம் I'm going to work on in the bottom. Okay, so just go till this, work this one. Okay, so இங்க போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க because கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. Let me try this from here and to here. Okay, now it's good. Okay, good and fine. So பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து you have a quadrilateral. Okay, so just click outside, go to this. Okay, just click on it. Okay, so you can see this. So ஒரு இதுமே பாத்தீங்கன்னா you have a separate thing. Okay, so அதே மாதிரி கீழயும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரியா? So அதே மாதிரி எட்ஜ் எடுத்துக்கிறேன், கட் எடுத்துக்கிறேன். So grid வந்து ஆஃப் பண்றதுக்கு G press பண்ணிட்டேன். Okay, so G press பண்ணிட்டு here I'm going to use the cut tool, edit, cut அப்படின்னு கொடுத்துட்டு I can just go to this and I can use from here to here. Okay, so correct use பண்ணிக்கணும். So just click to here and இங்க இருந்து இங்க வரைக்கும். Okay, and come down here and here to this part. Okay, right click and இங்க இருந்து இங்க வரைக்கும் கொடுத்துக்கிறேன், right click and go down here. So இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்க பூலியனோ இல்லாட்டி வேற ஏதாவது மாடிஃபை பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் எண்ட் அப் வித் அ ராங் ரிசல்ட். ஓகே, ஸோ கரெக்டா நீங்க பார்த்து எல்லாத்தையுமே நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ரைட் கிளிக் அண்ட் கம்மிங் ஹியர், கிளிக் ஹியர் டு ஹியர். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது வந்து இது மட்டும் தான். ஓகே, ஸோ இது மட்டும் கொடுக்கணும் and this happen, everything is good. Okay, so இங்க இருந்து இங்க வரைக்கும் கொடுத்துக்கிறேன். சரியா? So just create this. Okay, now we have completed with the creation of this quadrilaterals. Okay வா? So இதுக்கு அப்புறம் what we are going to do, okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம boolean பண்ண போறோம். சரியா? So boolean பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஓகேவா? So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேஸ். சரியா? ஒரே பாலிகான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாலிகான்ஸா இருந்ததுன்னா இப்போ நீங்க இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 3 விண்டோஸ் இருக்கு. ஸோ அந்த 3 விண்டோஸையும் நாங்க வச்சு பூலியன் பண்றேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு பூலியன்ஸ் வந்து சில டைம்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க பண்ணீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு வந்து கரெக்டான எட்ஜஸ் வந்து உங்களுக்கு அங்க ஆட் ஆகாது. ஸோ ஆட் ஆகல அப்படின்னா நீங்க அதை திருப்பி மாடிஃபை பண்றது கஷ்டம். சரியா? ஸோ பூலியன் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஹாவ் எட்ஜஸ். ஓகே, ஸோ segments near the boolean. Okay, so அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to add segments in this. Okay, so இதுல top viewல போனீங்கன்னா you see that இங்க 3 இருக்கு and also இங்க 3 இருக்கு. சரியா? so இந்த 3 windows இருக்கு. சரியா? so இப்போ உங்களால பார்க்க முடியலன்னா just click that one. Okay, right click and also go to the property and you can use see through here. by layer இருக்கும். so by object கொடுத்துட்டு you see through கொடுத்துட்டீங்கன்னா you can see this. Okay, see through நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ I'm going to cut this out. Okay, ஸோ இந்த இடத்துல ஒரு லைனும் and also இந்த இடத்துல ஒரு லைனும் நான் கட் பண்ண போறேன். சரியா? ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத பாருங்க. I'm going to use edges here. Okay, ஸோ edges செலக்ட் பண்ணிட்டு இந்த edges மட்டும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா I have selected these edges. இப்போ I'm going to use a slice tool. Okay, ஸோ எடிட்ல போயிட்டு quick slice அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ quick slice எடுத்துட்டு I'm going to snap here. Okay, so இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல I'm going to create a quick slice. Okay, so click பண்ணி drag பண்ணிட்டு, okay, drag பண்ணிட்டே வாங்க. so middle mouse கொடுத்து நீங்க drag பண்ணிட்டே வரலாம். I can just go till here. கரெக்டா இதோட சென்டர்ல போனதுக்கு அப்புறம் இங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு விட்டுருங்க. சரியா? just click there. Okay, click பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் கோ பேக் தேர், யூ கேன் சி தட். கோ டு த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் கோ செலக்ட் தஸ். ஓகே, ஸோ திருப்பியும் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பட் ஐ வாண்ட் தீஸ் 2 edges. ஓகே, ஸோ இந்த எட்ஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ
இது பக்கத்துல that is இந்த ரெண்டாவது விண்டோ பக்கத்துல I'm going to create the slice quick slice சரியா. ஸோ இது மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் திஸ். டாப் வியூல போய் கூட நீங்க விண்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாப் வியூ போயிட்டு just go for a quick slice here. Okay, slice quick slice எடுத்துட்டு I'm going to create okay quick slice here. snap கொடுத்துக்கிறேன் from here to here. so just கொடுத்துட்டீங்க அப்படின்னா just click பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா it will create the slice here. okay, so நீங்க ஒரு பக்கம் பண்ணாலே போதும் சரியா. so don't worry about the thing சரியா. so just go for your vertex there and take off the snap. yes கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ இதில் எடிட்ல போயிட்டு take off this quick slice off சரியா. so we have created an interior, very basic interior and also easy to create சரியா. so இப்போ I'm going to use boolean. okay, so boolean எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். so first we are going to create door. okay, so டோருக்கு நம்ம boolean இப்படி வந்து அந்த மாடலை கிரியேட் பண்ணி நம்ம boolean பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. so இப்போ இதுல போயிட்டு just go for boxல போயிட்டு go to the top view. okay, so top viewல போயிட்டு கரெக்டா இதோட எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். okay, so click here to here. okay, இல்லாட்டி snap யூஸ் பண்ணிக்கலாம். snap கொடுத்துட்டீங்கன்னா you can create a boolean box here. okay, so left view, so I can just go to height 3 4 5 6 7. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet இருக்கணும். okay, height வந்து பாத்தீங்கன்னா 7 feet. okay, டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 feet இருக்கணும் சரியா. so make sure that 7 feet இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா you can see this here. okay, so I can just have it till this thing. one second. so இங்க பாத்தீங்கன்னா நான் 7 feet வந்து கிரிட்ல கொடுத்தேன். பட் இங்க காமிக்கும் போது பாத்தீங்கன்னா 5 feet 10 inches அப்படின்னு இருக்கு. எதனால ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம கிரிட்ல வந்து we didn't specify a single grid spacing. okay, so அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches தான் இருக்கு. so I have to convert that into a feet. okay, so 1 அப்படின்னு கொடுக்குறேன். so நான் 1 அப்படின்னு கொடுத்தோன்னே you see that ஒரு கிரிட்டோட ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு சரியா. so இப்போ இதுல போயிட்டு லெஃப்ட் வியூல போறேன். so இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 10 5 1 2 3 4 5 5.10 தான் இருக்கு. okay, so I can straight away go here and make it as 7. okay, so பாத்தீங்கன்னா 7 feet வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும் சரியா. it's very simple and also you can just make it as 3. okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். and also I can just put it straight away here. okay, ரொம்ப சிம்பிளா you can just place it here சரியா. and make sure that whenever you boolean an object, okay, ஒரு boolean நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா what happens அப்படின்னா so ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேஸ்ல இருக்கக்கூடாது. okay, பேஸ்ல இருந்தது அப்படின்னா there will be a problem while doing a boolean. okay, so அதனால I'm just going to bring this one down. okay, so leftல போயிட்டு left viewல போயிட்டு L press பண்றேன். okay, so left viewல போயிட்டு I'm just going to bring this one down. okay, so just கீழே கொண்டு வந்துட்டு I'm just going to increase this. okay, so height வந்து just 7.6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 7.6 கொடுத்துட்டு I'm just going to bring this one till the 7th feet. okay, so just put it here. okay, so கரெக்டா உங்களுக்கு அந்த 7th feetல டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. now just go here and எல்லாத்துக்குமே இந்த ஒரு டோருக்கும் சரி இந்த டோருக்கும் சரி I'm just going to place this one. okay, shift பிடிச்சு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். just go for copy here. okay, copy கொடுத்துட்டு I'm going to rotate this 90 degree. so just go for angle snap, rotate this one into 90 degree. just go to the top view and place this one here. okay, இந்த டோருக்கு நான் place பண்ணிக்கிறேன். ஓகேவா. so then I'm going to bring this one here. okay, so இந்த டோருக்கு கொண்டு வந்துக்கிறேன் and also copy. okay, so இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I'm going to scale this thing. இது வந்து நம்ம boolean பண்றதுனால no problem with this. okay, so boolean பண்றதுனால I'm just going to scale it. okay, so அதுக்கப்புறம் I'm going to put a object for window. okay, so secondary object போட போறேன். so go to this window. okay, so as I said before உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா width வந்து 3 feet and also height வந்து 4 feet இருக்கணும். just go for box here. okay, so top view. okay, top viewல போயிட்டு கரெக்டா இங்க 3 feetக்கு நான் கிரியேட் பண்றேன். okay, snap கொடுத்துக்கிறேன் 1 2 and 3. okay, so
கொஞ்சம் டெப்த் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹைட் வந்து I can go till left view. ஜஸ்ட் Z ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஜூம் போயிடும். சரியா? ஸோ ஜஸ்ட் go to this. ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ go for 4 feet here. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா I have created a 4 feet window. ஓகே, 3 feet and 4 feet height. சரியா? ஸோ இதில் ஃப்ரண்ட் வியூவில் போனீங்கன்னா you see a 3 feet. ஓகே, 1 2 and 3. ஓகே, லெஃப்ட் வியூவில் போனீங்கன்னா 1 2 and 3 and 4. ஓகே, ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்னாப் எடுத்துறேன். சரியா? ஸோ ஸ்னாப் எடுத்ததுக்கு அப்புறமா I'm just going to move this one at the 3 feet. Okay, so இதை செலக்ட் பண்ணிட்டு I'm just going to take it to the 3rd feet. இங்க ஸ்னாப் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸ்னாப் கொடுத்துட்டு you can just go here and 3rd feetக்கு நீங்க கரெக்டா அதை வந்து கொண்டு போய்க்கலாம். சரியா? 1 2 and 3. Okay, so it's easy and also கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா I have created a secondary object for doing boolean. Okay, so அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் கொண்டு வர போறேன். சரியா? go to the top view. Okay, so அதே இதை நான் இங்க ரிப்பீட் பண்ண போறதுனால just keep it here. Okay, perfectா மிடில் எலிமெண்ட் பண்ணிடுங்க. Okay, so shift பிடிச்சு I'm just going to take this out. Okay, till here. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா I'm just going to take a 2 copy from this. சரியா? so ஈஸியா எடுத்தாச்சு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல நான் கொண்டு வரேன். so shift பிடிச்சு I'm just going to take a duplicate. I'm going to place it here. சரியா? so copy here. so இப்போ perspective view போனீங்க அப்படின்னா நான் boolean பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு செகண்டரி ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. ஓகே, so 3 விண்டோஸ்க்கு 3 and also இங்க விண்டோஸ்க்கு 3, இங்க டோர் and also இங்க டோர் and also இந்த இடத்துல ஒரு பெரிய டோர்ஸ்க்கு நான் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா boolean பண்ண போறேன். ஓகே, ஸோ நீங்க தனித்தனியாவும் நீங்க boolean பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமா சேர்த்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு editable polyயா பண்ணி I'm just going to attach everything. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாலிஸ் எல்லாமே ஒரே பாலியா மாத்த போறேன். ஓகே, by attaching it. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் what you have to do is go to the modifier. பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கா? ஸோ பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் பாலி பண்ணிருக்கேன். சரியா? ஸோ எடிட்டபிள் பாலி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கீழே ஜஸ்ட் உங்களுடைய இதை ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா you see that you have attach option. Okay, so அந்த attach option கிளிக் பண்ணி I'm going to select everything. Okay, so இதுல கிளிக் பண்றேன் and also this one, this one and also this and this and this. Okay, so இப்போ நான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணியாச்சு. I'm going to come out of this tool. Okay, so right click பண்ணி you can just come out of the tool. அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா you'll be out of the tool. சரியா? so இப்போ I'm going to boolean it. Before boolean, okay, before booleaning, okay, what you have to do is you have to save the file. Okay, so அப்படி சேவ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணாம if I just do a boolean எங்கேயாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா okay, you can take the back சேவ் பண்ணதை நீங்க திருப்பி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? very simple to do it. Okay, so இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். I just go for save as here. Okay, and before boolean அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். before just go here before boolean. okay, before boolean அப்படின்னு கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ நான் boolean பண்ண போறேன். சரியா? boolean எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாலை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? செலக்ட் பண்ணிட்டு just go to the create panel and also அதுல geometry இருக்கும். ஸோ geometryக்குள்ள போயிட்டு just go for compound object. Okay, so compound object click பண்ணீங்கன்னா you see a boolean here. எதுவுமே கிளிக் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த boolean வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். சரியா? ஸோ அது ஹைட் இருக்கிறதுக்காக you have to select some object. Okay, ஸோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் boolean அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? boolean அப்படின்னு கொடுத்தோன்னே there is nothing happen. Okay, so just go to the modifier here. சரியா? modifier போங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். boolean கிளிக் பண்ணியாச்சு. boolean modifier வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. just go down here. இங்க வந்து பாத்தீங்கன்னா add operands அப்படின்னு இருக்கு. ஸோ எந்த operands வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கும். ஸோ add operand இந்த operands நான் எல்லாமே அட்டாச் பண்ணதுனால பாருங்க நான் இப்போ என்னுடைய கர்சர் மூவ் பண்ணும்போது எல்லாமே ஹைலைட் ஆகுது. ஸோ I'm just going to click on this. ஸோ பாத்தீங்கன்னா now it has got a boolean. பட் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்
go back to this boolean, select this, right click, object property, see through அப்படின்றத எடுத்துறேன், just go here. So பாருங்க, it has boolean, but என்ன ஆச்சு அப்படின்னா it has attached. Okay, so union ஆச்சு. So what I have to do is go to this boxes, just go here, இங்க போய் subtract அப்படின்னு கொடுங்க. So பாத்தீங்கன்னா it got subtracted. Okay, so then we can just go and add doors and also windows. Okay, very simple. சரியா, just உங்களுக்கு intersect பண்ணனும் அப்படினா intersect பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா merge பண்ணனும் merge பண்ணிக்கலாம். Okay, வெறும் attach கொடுக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். Okay, so இந்த இடத்துல பாருங்க, so இதுக்கு தான் நான் வந்து இந்த lines யூஸ் பண்ணேன். Okay, so you see that இந்த line வந்து பாத்தீங்கன்னா it has created a segment here for every boolean. So clear and perfect உங்களுக்கு வந்து output வந்து இருக்கும். ஓகேவா, so ஏதாவது modify பண்ணும்போது கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. சரியா, so easy to do a boolean. சரியா, so இப்போ I'm going to create a door. Okay, so door வந்து நம்ம போன சாப்டர்லயே பார்த்தோம். so எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத, so உங்களுடைய geometry சேனல்ல போயிட்டு just go to this, go to the doors here. Okay, so இங்க pivot door அப்படின்ற எடுத்துக்கிறேன். so pivot door கொடுத்துட்டு here I'm going to create a 3 feet door. Okay, so snap கொடுத்துட்டு from here to here. Okay, so create, first click பண்ணி drag பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் click விட்டுட்டு snap எடுத்துறேன், snap எடுத்துட்டு just thickness of it. Okay, so thickness உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுத்துட்டு just ஒரு click பண்ணிட்டு and இது வந்து height கொடுக்குறேன். so left view. Okay, so கரெக்டா height வந்து 7 feet இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Okay, 3 4 5 6 7. Okay, so correcta 7 feet la you can just leave it off, or else you can just go to this, idla poite neenga inge fix panikalam. so idu vandu pathina I'm just going to delete everything here and also I can put it as a 7. okay, so pathina correcta I have placed on the base. so ipo top view la poite idu vandu correcta and நான் பண்ண booleanக்கு I'm just going to place this one. so perspective view, you can see this. okay, so இப்போ நான் இதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். so it's very simple, right? so நீங்க சிம்பிளா இந்த டோரை வந்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். சரியா, so இப்போ இந்த டோரை வந்து I'm just going to put for this. okay, so இதை வந்து drag பண்ணி shift பிடிச்சு I'm just going to take a duplicate here. okay, so இதுல instance கொடுக்காம copyன்னு கொடுக்குறேன். I'm going to rotate this, E கொடுத்து and also angle snap கொடுத்துட்டு top view போய்க்கிறேன். okay, E press பண்ணிக்கிறேன் and also I'm just rotating it to -90 degree, just place it here. okay, so just go zoom. okay, so F4 press பண்ணீங்கன்னா you can see this out. okay, so கரெக்டா இங்க வச்சுக்கலாம். சரியா, and also for this, so இதுக்கு நான் கொடுக்கணும். so shift press பண்ணி I'm just going to take a duplicate. okay, கொடுக்குறேன் and also இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது it opens this way. okay, so வேணும்னா அப்படியே கொடுத்துக்கலாம், or else you can just mirror it. okay, mirror பண்ணீங்க அப்படின்னா it creates a mirror. okay, but எனக்கு வந்து x axis ல mirror ஆகணும். you can have x axis or y axis, whichever the way you need. okay, so இப்போதைக்கு நான் y axis கொடுத்துட்டு okay கொடுத்துறேன். okay, and இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா it opens inward. okay, so கரெக்டா I'm going to place it in the middle. okay, so அதுக்கப்புறம் இதோட depth and also I'm going to increase the width size. okay, so நான் width size increase பண்றேன். okay, கரெக்டா இதுக்கு I'm just going to match it in the elevation, that is in the booleanக்கு நான் match பண்றேன். கரெக்டா இந்த cornerல set பண்ணிட்டு depth மட்டும் increase பண்ணிக்கிறேன் and also width increase பண்ணிக்கிறேன். now it's good, and also I can have a 2 doors here. okay, so double door. இப்போ ஓபன் பண்ணீங்க அப்படின்னா it goes double door. okay, so go to the perspective view. I have created 3 doors here. so நம்ம இப்போ இதுக்கு அப்புறம் windows create பண்ணலாம். சரியா, so இப்போ just go to create panel. okay, so doorல இருந்து I'm going to jump to windows. okay, chasement எடுத்துக்கலாம். so top view F3. okay, just go here. okay, so கரெக்டா இதுக்கு 3 feetக்கு I'm just going to create a window. so first அதோட base. okay, snap எடுத்துறேன், அதோட thickness and also left view போயிட்டு I'm going to measure the height. okay, so இந்த corner பாத்தீங்கன்னா தெரியும். okay, so கரெக்டா 4 feet. சரியா, so கரெக்டா 4 feet place பண்ணதுக்கு அப்புறம் I'm just going to place it on the wall. okay, so go to the top view, கரெக்டா place பண்ணிக்கோங்க. சரியா, so go to the perspective view. I have created
this one. Okay, so go to the modifier la poitu two panels venuma single panel venuma அப்படின்றது இங்க பாத்துக்கோங்க. And also I can just open it. Okay, and also panel thickness everything நீங்க modify பண்ணிக்கோங்க. Okay, so I can just make the thickness little bit smaller. Okay, fine. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே duplicate பண்ணி வைக்கிறேன். So shift duplicate and just going to place it here. Okay, so two duplicates, just take this. Okay, so இப்போ இதை அப்படியே ஆப்போசிட் கொண்டு போறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு just go for mirror here. Okay, so mirror கொடுத்துட்டு copy கொடுத்துக்கிறேன். சரியா? So copy கொடுத்துட்டு I'm just going to bring this to the other side. Just drag and put it here. Okay வா? So பாத்தீங்கன்னா I have created the windows. சரியா? So ரொம்ப சிம்பிளா நீங்க விண்டோஸும் கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? So here I'm going to model the kitchen here and stairs. நம்ம first பண்ணி வச்ச stairs வந்து இப்போ நம்ம உள்ள கொண்டு வர போறோம். சரியா? So அதை உள்ள கொண்டு வரது merge பண்ணி கொண்டு வர போறோம். So அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா you can straight away go to the document. Okay, click பண்ணி drag பண்ணி drop பண்ணிடலாம். Okay, so அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா what you have to do is just go to this import and use merge. Okay, so merge அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா you see that we have chapter 2 here. chapter 2ல நம்ம டேஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து கொண்டு வந்துட்டு ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் எவ்ரி திங். ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட். ஓகே, ஸோ இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இட் ஆஸ்க் ஃபார் லைன் 1 அதெல்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிவ் merge. ஓகே, ஸோ merge பண்ணிட்டீங்க அப்படின்னா you see that you got a stairs here. So இதை வந்து I'm just going to place it according to this. So இந்த எலிவேஷன்ல நம்ம அந்த இமேஜ்ல எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி நான் வந்து இதை பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் go for rotate, go to the top view. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா F3 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் and also rotating this. ஓகே, ஸோ கரெக்டாக I'm just going to place this on this. சரியா? So you can just have a scale, little bit of scale. Okay, if you want more you can just have it, but கொஞ்சம் கம்மியாக இருந்தா it will be better. Okay, so இதோட height, let me mention the height here. So இது வந்து பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கணும். So I can just place it here. Okay, and I can just increase it, scale it according to this. Okay, so கரெக்டாக அதோட floor height-க்கு அதை வச்சிருங்க. சரியா? So now you can see that we have created a stairs here. Okay, so அதுக்கப்புறம் I'm going to bring the dining table inside this. So just go to merge again. Okay, so just go for merge. Okay, so import merge. Okay, so நம்ம டைனிங் டேபிள் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம உள்ள கொண்டு வர போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டேபிள கிளிக் பண்ணி I'm just going to bring this. Okay, so இது எல்லாத்தையுமே I'm just going to select with a shift. Okay, so இது எல்லாமே செலக்ட் பண்ணி இருக்கணும். merge பண்ணும்போது just give okay, and also you can just merge it. Okay, everything you have to merge, and I'm going to place this one here. Okay, I'm just going to scale it. Just first group பண்ணிக்கோங்க so that நீங்க group பண்ணிட்டீங்க அப்படின்னா ing dining table group பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு I can scale it and go to the top view. Okay, so bring it till here. Okay, so I can just go to the left view here. I can place it on the floor. Okay, so இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். let me have it this much. Okay, so கரெக்டா அதை அலைன் பண்ணிக்கோங்க. சரியா? then here I'm going to bring my chair. Okay, so நம்ம சேரும் பண்ணிருந்தோம். so அதையும் நம்ம உள்ள கொண்டு வரோம். Okay, just go to this and go for import merge. Okay, search for chair which we have created, subdue chair. Okay, just bring it in. Okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு just give okay, and also we brought it. Okay, so இப்போ R கொடுத்து I'm just going to scale this out. Okay, so correct scale பண்ணிட்டு go to the left view. Okay, so scale it this much. I can bring it here. Okay, place this one over there. Okay, இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். R கொடுத்து little bit scaling. This will be good. So perspective view. Okay, so இதில் போயிட்டு I'm just going to place it here. Okay, so here and just back, little bit back. Okay, so and also இதோட width வந்து நான் change பண்ணிக்கிறேன். just go zoom to this. Okay, so இதை வந்து group open பண்றேன். group open பண்ணிட்டு okay, so I'm going to modify this. go to the top view. according to this I'm going to modify. அதுக்கு முன்னாடி I'm just going to have this one separately.
So F3 கொடுத்துட்டு இதை deselect பண்றேன், all பிடிச்சு deselect பண்ணிட்டேன். I'm just going to have this aside. Okay, F3 again. So இதில் போயிட்டு I'm just going to scale this one. Okay, so F3. Okay, so I'm going to scale this R கொடுத்து just have this much, and also இது வந்து பார்த்தீங்கன்னா scale பண்ணிக்கிறேன். சரியா? So I'm just going to place it here. So go to the left view. Okay, so அதுக்கு ஏற்ற மாதிரி I'm just going to align this. Sorry, just go to this. Just going to have this one here, or else just go to element. Okay, so ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். Just select this both. Okay, so இப்போ move பண்ணீங்கன்னா டோட்டலா மூவ் ஆகும் because it's in the group. Okay, so இதை select பண்ணிட்டு just element select பண்ணி click பண்ணி you can just drag it here. Okay, so இதை வந்து ஃபுல்லாவே நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சரியா? just have it this one, and I just move it till here, and this one click and move it to this corner. Okay, இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். Okay, and also the front one little bit movement. சரியா? so பக்காவா செட் பண்ணதுக்கு அப்புறம் just go to the top view. Okay, bring this one. so இதை வந்து group பண்ணிக்கிறேன். just grouping as chair, chair, chair. so bringing it here. Okay, so go to the perspective view. I have to rotate this. Okay, so this angle, so rotate பண்ணிக்கிறேன். so 90 degree axis. so top view. Okay, so place it here, and also take a duplicate, shift பிடிச்சு ஒரு duplicate எடுத்துக்கிறேன். so place it here. so இந்த ரெண்டுத்தையுமே select பண்ணி I'm going to put it here, and இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு duplicate எடுக்க போறேன் with the mirror. so mirror கொடுத்தீங்கன்னா you see that got a duplicate here. so I can just go with the x-axis, just give a copy here, click and bring to the other side. okay wow. so go to the perspective view. so பாத்தீங்கன்னா we have created this dining. okay, so இது ரெண்டுத்தையுமே click பண்ணி control click பண்ணி I'm just going to place it near to it. okay, so we have created the dining and also this. சரியா? so then we have to create a TV, and also we have to bring the sofas. okay, so எல்லாமே நம்ம உள்ள கொண்டு வரலாம். so எப்படி merge பண்றது அப்படின்றத பார்த்தோம். சரியா? so just நம்ம sofaவும் கொண்டு வந்துடலாம். okay, merge, import, merge. okay, we have created a sofa with chamfer. I'm going to bring this chamfer one. okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். click and shift click till this one. so just எல்லாமே select பண்ணிக்கோங்க. just give merge. okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணி group பண்ணிக்கிறேன். I'm just to say group as a sofa. okay, so இதை select பண்ணிட்டு just make it bigger in size, scaling it. okay, go to the top view. okay, so bring this one here, going to make it as a mirror. okay, but ஆனா இங்க clone கொடுக்கல, no clone கொடுத்துக்கிறேன். so just அதை reflect பண்ணிருக்கேன். சரியா? no இல்ல. so I'm just going to place it here, and I'm going to take a duplicate. so shift rotate. okay, shift rotate பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு duplicate வரும். so I'm just going to place it here. சரியா? so ரொம்ப simple, and also here this one. okay, so place பண்ணதுக்கு அப்புறம் here we are going to create a TV part. okay, so TV வந்து இங்க create பண்ணலாம். ரொம்ப simple, and also frames we have to create. so எல்லாமே நம்ம create பண்ண போறோம். okay, ரொம்ப simple and also easy to create. so I think I can create a TV provision here. okay, so அதுக்கு முன்னாடி I have to take this, make a duplicate, just create. okay, and also have it here, and this one to be here. okay, so move பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல TV create பண்றோம். so just go to standard parameters, box எடுத்துக்கிறேன். so go to the top view. okay, top viewல போயிட்டு 2 feet I'm just going to create cupboard here. okay, so height வந்து பாத்தீங்கன்னா F3 கொடுத்து left view போயிட்டு so height. okay, Z press பண்ணீங்கன்னா கரெக்டா அதுக்கு போயிடும் 1 and 2 and 3 feet. இல்லாட்டி 1 feetல வச்சுட்டு இங்க இருந்து நான் extrude பண்ணிக்கிறேன். okay, so I give 6 inches. okay, so heightல போயிட்டு 6 inches. ஸ்ட்ரைட்டா இங்கேயும் நீங்க போயிட்டு கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். just go for undo. here இங்க modifierல போயிட்டு just select this 0.6. okay, so 6 inches வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. okay, so கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can just modify this. okay, so எத்தனை cupboards door வேணும் அப்படின்றத இங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. so right click. okay, go to editable poly. editable polyல
நீங்க எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ரிங் கொடுத்துக்கிறேன். ரிங் கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்ற கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 2 connections, just give okay. ஸோ அதுக்கப்புறம் இதில் போயிட்டு பாலிகான் செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் த சப்டிவிஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ சப் ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் 2 feet ஹியர். ஓகே, ஸோ 2 feet கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் and create okay here. And in the இடத்துல I'm just going to create another segment for TV க்கு. So segment மட்டும் select பண்ணிக்கிறேன். Just select this segment and go down to this ring கொடுத்துக்கிறேன் and also ring கொடுத்துட்டு connect. இந்த இடத்துல எனக்கு 2 connection வேணும். 1 connection is enough and also I'm going to pinch it to that corner. சரியா? So கரெக்டா அந்த corner கொடுத்துட்டு okay கொடுத்துக்கோங்க. சரியா? So அதுக்கப்புறம் go to the poly. இந்த பாலியும் and இந்த poly, this poly. Okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். Select பண்ணிட்டு just go for extrude. Okay, so extrude till 5 feet. Okay, so 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். So just give okay. So okay for this and we have created a provision for it. இதோட நீங்க அதிகமா வேணும்னா கூட you can just create it. Okay, so எல்லாத்தையுமே select பண்ணிட்டு you can just make it till here. So 4 feet will be correct. Okay, so just give okay for this. Okay, tick mark கொடுத்துட்டீங்க அப்படின்னா will be fixed with that. Okay, so இப்போ doors create பண்ணலாம். So doors very simple. இந்த poly, இந்த 3 polyயும் எடுத்துக்கிறேன் and இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் insert அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். சரியா? So insert அப்படின்னா it creates insert okay within the poly. Okay, so இதை select பண்ணிட்டு இந்த இடத்துல group அப்படின்னு இருக்கு. So group வந்து நான் by polyன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? by polyன்னு கொடுத்துட்டு okay கொடுத்துக்கிறேன். சரியா? So it will be like this. சரியா? Then go to extrude. Okay, so I don't want this extrude. I want -0.1. okay, let it 0.3 கொடுக்கிறேன். So this is good. Let it 0.2 will be good. Okay, so this is better. Okay, so இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும்னா கூட you can just have this one. Okay, so இது கொடுத்துக்கிறேன் and also I'm going to make a TV here. Okay, so இதுக்கு handles நம்ம create பண்ணிக்கலாம். இங்க வந்து TV create பண்ண போறேன். So TV creation க்கு I just take a box. Okay, so box போயிட்டு just create a box here. Snap கொடுத்துக்கிறேன். So எவ்வளோ inch வேணுமோ கொடுத்துக்கலாம். So I can just have it till here. Okay, height வந்து பார்த்தீங்கன்னா F3 கொடுத்து. So I can just have height of this much. Okay, so perspective view. Okay, so இதில் போயிட்டு select this and go to box, right click, modifier la poite box select panni edit poly ah maatittu. So select this face, select this poly, just go to insert. Okay, insert and pathina I give little more inches and give okay. Okay, so adukaprom just go for extrude. I want this extrude to go beneath. Okay, so kila konjam kuduthukran. Seriya? So adukaprom selecting this one. Okay, so I'm just going to take an insert here. Okay, so adhigama insert kuduthukren. Okay, just give okay and also go for extrude and I want it outside. Okay, so this is good. Fine. So idu mari kuduthuklam. Curve ungalku curvy TVs venum appadina subdivisions increase பண்ணிட்டு நாம் bend கத்து கொடுத்தல. So அந்த bend modifier யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். So top view ல போயிட்டு I'm going to place it on the board here. So put it here and make it as a centered one. Okay, so correctly centered ah கொடுத்துட்டு அதுக்கப்புறம் just go to the left view, F3 கொடுத்துட்டு okay, so bring it in the height of 5 feet or else 4 feet. That will be good. Okay, so correctly 4 feet la create பண்ணிருக்கேன். சரியா? So go to the perspective view here. Okay, so perspective view la பாத்தீங்கன்னா I have created this part. Okay வா? So இப்போ I'm going to create a speaker. Okay, so speakers வந்து create பண்றது ரொம்ப easy. Just ஒரு box. Okay, so எவ்வளவு பெரிய speaker நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு box and go to this. You can add a separate box here. Okay, so அதே box கூட நீங்க duplicate எடுத்துக்கலாம். So just take a duplicate and go for this and you can make the height to be this much. Okay, இல்லாட்டி chamfer box எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Just right click, go to editable poly. Okay, so இது எல்லாமே select பண்ணிட்டு உங்களுடைய edges select பண்ணிட்டு இது எல்லாமே select பண்ணிட்டு just go for this. நீங்க போயிட்டு நீங்க
chamfer கொடுத்துக்கலாம். சரியா? chamfer கொடுத்தீங்கன்னா it goes like this. சரியா? கொஞ்சமா chamfer கொடுத்தீங்க அப்படின்னா it looks like this. சரியா? so இப்போ இதை வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா I can have a woofer kind of thing. so பாத்தீங்கன்னா it will be like this. சரியா? so அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இவ்வளவு பெருசு வேணாம். so let me scale it. okay, this one scale it a little bit. ஒரு feet அளவுக்கு வேணாம். let me have this much. okay, so இதை வந்து கரெக்டா I'm just going to put it to this corner. Just select பண்ணிட்டு go to the left view. okay, place it here and I'm going to scale it a little more. okay, so go to the top view. okay, so top view la போயிட்டு W கொடுத்துட்டு I'm going to place it here. okay, on the board. so left view and இதை வந்து group பண்ணிக்கிறேன். let me call that speaker. SPEAKER. okay, speaker அப்படின்னு கொடுத்துட்டேன். and also take this one out. okay, or duplicate எடுத்துக்கிறேன் to this corner and give okay. select the both, shift and move it up. okay, just give okay and ஒன்னு மட்டும் எடுத்துட்டு select பண்ணி I'm just going to place it in the middle. so shift பிடிச்சு drag பண்ணிடுறேன். just rotate it. okay, so ஒரு axisல நீங்க rotate பண்ணிக்கோங்க. so 90 degree வந்தப்புறம் just leave it as it is. so arc கொடுத்து scale பண்ணிக்கிறேன். சரியா? so go to the perspective view. now you can see what happened to this. okay, so பாத்தீங்கன்னா I have created this part. சரியா? so இதுல வந்து பாத்தீங்கன்னா speakers and also TV and also you have cupboards here. okay, and also you have speakers here. சரியா? so speakers, let me move it a little bit aside. okay, so இதை வந்து center பண்ணிக்கிறேன். okay, and I can have this at the center. okay, so correcta fix பண்ணிக்கலாம். சரியா? it's very simple and also easy. சரியா? so இப்போ we have a sofa and also TV part and also we have table and also this thing. okay, so kitchen க்கு நம்ம அதை model பண்ணி நம்ம work பண்ணிக்கலாம். சரியா? it's very simple to do a kitchen part. so go to box here. okay, so go to the top view. okay, so coming here, coming to this part. okay, from here to here I'm going to create cupboard part and இதுல வந்து zoom பண்ணி I'm just going to go for 3 feet here. okay, so go to the perspective view. so we have this one. so go to the modifier, right click on this, go to the poly. okay, so edge வந்து select பண்ணிட்டு ring கொடுத்துட்டு okay, just simple go for connect. okay, so to connection just give okay to this. அதுக்கப்புறம் இதுல face போய்க்கிறேன். so polygon, in the polygon and then next polygon. so go for insert and also I need bipoly here. so எவ்வளோ insert கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு just give okay and also go for extrude. I want the extrude to go the negative values. so just give negative values here. okay, so அதுக்கப்புறம் I'm just going to create another one on top of this. so shift பிடிச்சு I can just have it till here. just give okay for this and I'm going to make this one a little bit smaller. go to the vertices, select all the vertices and make it smaller. சரியா? so அதுக்கப்புறம் let me go for this, make it a little more smaller for this. so select this and bring it down. okay, so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் we are going to create a vent. okay, so it's very simple. just go for rectangle, go to the top view. okay, so S press பண்ணிக்கிறேன். S press பண்ணிட்டு I'm going to create a rectangle. okay, so vent and இங்க பாத்தீங்கன்னா start a new object இருக்குல்ல அதை எடுத்துறேன் and இங்க வந்து snap எடுத்துட்டு I'm going to create a rectangle again. so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டா கிரியேட் ஆகும். இந்த start new எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க கிரியேட் பண்ணும்போது நியூ ஒரு லைனா வரும். so அப்படி இல்லாம இந்த start new எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரே ஆப்ஜெக்டா கிரியேட் ஆகும். எத்தனை லைன்ஸ் போட்டாலும் அதுக்குள்ள உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டே இருக்கும். சரியா? so let me go back to this. அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு let me go to this modifier. okay, so extrude யூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே யூஸ் பண்ணதுதான். go to the perspective view. okay, we have extruded this. I give 3 feet. okay, so 3 feet போயிட்டு left view. let me place it on top of this 3 feet or I can just increase little more. so I give 4 feet. okay, so now it's okay for this. okay, so go to this and place it here. okay, so let me place it here. fine, and I'm going to create a
stove here or a simple stove create பண்றேன். Just very simple. Just go to a box here, create a box, top view. Okay, or 3 feet நான் create பண்ணிக்கிறேன். Snap. Okay, so 3 feet க்கு let me have a left view. Okay, so snap எடுத்துறேன். I want little more thickness. This much is enough, and I'm going to place it on this part. Okay, so go to the perspective view. Okay, so in the perspective view I'm going to create a thing here. So ரொம்ப சிம்பிளா நான் create பண்ண போறேன். Just go to your tube here. Okay, so go to the top view. Okay, top view press பண்ணிக்கிறேன், T press பண்ணிக்கிறேன். Okay, so F3. so எத்தனை burners வேணும் அப்படின்றத fix பண்ணிக்கோங்க. so fix பண்ணிட்டு then work on. so இப்போ ஒரு tube வந்து create பண்றேன். சரியா, tube create பண்ணிட்டு the inner thickness and also the height. சரியா, so அதை வந்து fix பண்ணிட்டு just go to the perspective view. Okay, so view this. Okay, so இத்தனை segments வேணாம், just go to modifier. Okay, so F3. Okay, and side segments மட்டும் கொஞ்சம் increase பண்ணிட்டு height segments I don't need. Okay, so height segments down பண்ணிக்கிறேன். Okay வா, so அதுக்கப்புறம் what I'm going to do, I'm just going to make this one a little more radius to be a little more bigger, and also this one a little more bigger. Okay, so inner radius and outer radius மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன், and also the height கொஞ்சம் மாத்திக்கிறேன். சரியா, so அதுக்கப்புறம் I'm going to convert this into editable poly. Just go to the editable poly, go to the face, select certain faces here. Okay, so in the null face select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு just go for extrude here. just go to extrude, not this that much. Okay, just create this one, just give okay, and select this and this face, sorry, this face and this face. So yeah, so extrude, this is good, and go more here. Okay, I can use bevel also, so I can just go for bevel here. So there is more bevel, and I want this to be this way. So கொஞ்சமா கொடுத்துக்கோங்க. சரி, this will be okay for me. So I can just have like this or this way. So இது உங்களுக்கு வந்து இன்னும் வேணும்னா you can just use bevel again. I can reduce the amount size. Okay, so இது வந்து size வந்து நீங்க கம்மி கூட பண்ணிக்கலாம். So you can use this. சரியா, so ரொம்ப ஈஸியா create பண்ணிக்கலாம். And also just go to tube again. Okay, the center point I'm going to create a tube. Okay, so the inner radius, okay, and also the height. Okay, so here we are going to do a different one. Okay, so the select பண்ணிட்டு just go to this modifier, right click பண்ணிட்டு go to the editable poly. Okay, so vertices select பண்ணிக்கிறேன். so vertices select பண்ணி top vertices மட்டும் select பண்ணிட்டு go to the top view. I'm going to deselect the inner one. Okay, so F3 press பண்ணிக்கிறேன். Okay, F3 press பண்ணிட்டு alt பிடிச்சு I'm just going to deselect this. Okay, so perspective view, so it looks like this. so only the corner selection மட்டும் select பண்ணிருக்கேன். so R கொடுத்து scale பண்ணிக்கிறேன். சரியா, so it's very simple to do this. சரியா, so I can just have this, select everything on the top. I can just have this here, select only the top one. Okay, so let me bring it here. சரியா, so கொஞ்சம் burner கொஞ்சம் increase பண்ணிக்கலாம். let me have it till here. சரியா, okay, so I'm going to place on the top of this. Okay, so இதுல holes வேணும் அப்படின்னா you can just use cylinder and boolean பண்ணிக்கலாம். so நம்ம இந்த விண்டோக்கு பண்ணாலும் so அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். Okay, so I'm going to zoom to this. so ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு go to the top view, F3. Okay, so go zoom to this part. Okay, bring it here, place it here. Okay, so shift இன்னொரு copy எடுத்துக்கிறேன். Okay, so copy எடுத்துட்டு just give okay for this, and also select this and bring it here. Okay, just give okay for this. so go to the perspective view, I will select பண்ணிட்டு left view. I'm just going to place underneath this burners. Okay, so go to the perspective view, select everything, I'll make it as a group. just go for group here, gas stove, gas stove. Okay, so gas stove அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் I have to create a tuner for it. It's very simple, tuner. Okay, I go with the cylinder here, small cylinder, and also the height for the cylinder. Okay, just go to your modifier,
for the cylinder and increase the side segment and also increase the cap. Okay, so cap நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க உங்களுக்கு சிலிண்டர் மேல cap segments வந்து clear-ஆ வரும். So then go to your cylinder modifierல போயிட்டு editable poly மாத்திருங்க. Then F3 press பண்ணிக்கோங்க and இதோட height segments வேணாம். So let me undo it and height segments கம்மி பண்ணிக்கிறேன். Okay, and cap segment ஒண்ணே மட்டும் increase பண்ணிக்கிறேன். Then go to your cylinder editable poly மாத்திருங்க. சரியா? So அதுக்கப்புறம் vertices இந்த center vertices மட்டும் select பண்ணிட்டு just go down to this chamfer அப்படின்னு கொடுத்துருங்க. Not that much. So அதிகமா இருக்கு. So let me have little bit. Okay, so கொஞ்சம் நாளே போதும். Just give okay for this. அதுக்கப்புறம் இதோட ஃபேஸ்க்கு போறேன். poly face. Select this one, this one, this one, this one, this one, and இதெல்லாமே select பண்ணிக்கிறேன். Okay, select பண்ணிட்டு extrude it, not that much. Let me bring it till here. Okay, so this is good. So I can have this one on top of 4 burners இருக்கு. So அது கரெக்டா 4 burnersக்கு 4 tuners வச்சுக்கிறேன். So let me have it here. Okay, so shift கொடுத்து I'm just going to take a duplicate and also I need a 3 copies. Okay, so 3 copies கொடுத்துக்கிறேன். Okay, so I can place it in the center. உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். So go to the left view, put it on top of this. Okay, so it's good and perfectly aligned. So go to the top view back. Okay, so Z press பண்ணி going to this, select everything, make a group again. Okay, STOV stop. Okay, so இது வந்து கரெக்டா நான் அந்த டாப்ல place பண்ணிடுறேன். So bring this one on top of this. Okay, so go to the top view, place it here. Okay, வென்ட்க்கு ஸ்ட்ரைட்டா நீங்க place பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். சரியா? So go to the perspective view, Z press பண்ணிக்கிறேன். Go to the perspective view. Okay, F3 press பண்ணிக்கிறேன். So we have created these things. Okay, inside a room. Okay, so ரொம்ப சிம்பிளா we have created an interior. Okay, so இதுல இருந்து நம்ம அடுத்த சாப்டர்ல இருந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இதுக்கு எப்படி வந்து டெக்ஸ்சர்ஸ் பண்றது, டெக்ஸ்சர்ஸ் பண்ணி எப்படி வந்து இது அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். எப்படி டெக்ஸ்சர் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் வந்து எப்படி உள்ள கொண்டு வந்துட்டு ஓகே ஒரு சர்ஃபேஸ்க்கு எப்படி கொடுத்துட்டு அதுல இருந்து எப்படி வந்து வால் எப்படி கிரியேட் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸ் எப்படி அட்டாச் பண்றது, பூலியன் எப்படி பண்றது அப்படின்றத பாத்தீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு டோர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஆல்சோ ஃபைல்ஸ், வெளியில இருந்த ஃபைல்ஸை வந்து எப்படி உள்ள நீங்க கொண்டு வரலாம் அப்படின்றத பாத்தீங்க. சரியா? ஸோ இது 3ds Max ஃபைல எப்படி மர்ஜ் பண்ணி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றத பாத்தீங்க. அண்ட் ஆல்சோ சில மாடல்ஸ் வந்து நம்ம எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்க. ஓகேவா? ஸோ இன் ஃபியூச்சர் வில் டெக்ஸ்சர் இட். ஓகே, ஸோ இது கலரிங் எல்லாம் கொடுத்து நம்ம லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவுட்புட் வந்து நல்ல அவுட்புட்டா பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.